ஈழமணி திருநாட்டின் கிழக்கிழங்கையிலே புகழ்பெற்ற முருகாலயங்களிலே பெருகலம்பதி ஸ்ரீ சித்திரல சுவாமி ஆலயம் ஒன்றாகும். அந்த அடிப்படையிலே ஆலயத்திலே கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உற்சவ விழா 2024 மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. 18 நாட்களுக்கான திருவிழாக்களும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று இறுதி நாள் காட்சியில் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இறுதி நாள் திருவிழா நடைபெற்ற அன்று இரவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த வீதிகளிலே பயணம் செய்ய முடியாத அளவிற்கு அங்கே நிறைந்து வழிந்து போயிருந்த நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியிலே கோபுர வாசலுக்கு முன்பதாக எல்லாமல்ல முருகவேல் பெருமான் தற்பொழுது தீ மிதிப்பு நிறைவு பெற்றிருக்கிற சூழ்நிலையே அவர் மீண்டும் கம்பீரமாக ஆலயத்திற்குள் செல்லுகின்ற காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது அவர்களோடு சொல்லப்படுகின்ற தீர்த்தோற்சவ நிகழ்வுக்காக எல்லாமல்ல முருகவேல் பெருமானுடைய வசந்த மண்டபத்தில் இப்பொழுது எல்லோருக்கும் திருச்சுன்னம் இடித்த பின்பு தீர்த்தமாட செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. முருகவேல் பெருமானை பொறுத்தவரையிலே வேண்டுவோர்க்கு வேண்டும் மரங்களை வழங்குகின்ற ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கைக்குரிய கடவுளாக இன்று எல்லோரும் மத்தியிலும் பேசப்படுகின்றார். அதன் அடிப்படையில் தான் குன்றுதோறும் கொடியிருந்து காவல் செய்கின்ற குமரன் என்கின்ற அடிப்படையிலே பெருகல் சிறிய மலையொன்றிலே முருகவேல் பெருமான் அங்கும் வாசம் செய்கின்றார். இந்த மகாவலி கங்கை கரையினுடைய அருகிலே அமைந்திருக்கின்ற இந்த பெருகலம்பதி ஸ்ரீ சித்திர சுவாமி ஆலயமானது மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை வகையான அம்சங்கள் நிறைய பெற்ற ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. தற்பொழுது முருகவேல் பெருமான் சிறப்பான ஒரு அலங்கரிக்கப்பட்ட கேடயத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். இன்னும் சொற்ப நேரத்திலே மகாவலி கங்கை கரையினுடைய அந்த கரையிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் முருகப்பெருமானுடைய புகழ் மாலைகள் எல்லாம் பாடி செல்ல எம்பெருமான் தீர்த்தோற்சவத்திற்காக வள்ளி தெய்வ சேனாதிபதி சமேதராக இப்பொழுது எழுந்தருளுகின்ற காட்சியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகு தெய்வமெல்லாம் எங்கள் குமரன். இப்பொழுது குமரவேல் பெருமான் என்றால் முருகப்பெருமான் என்றாலே இளமை இனிமை அழகு என்று சொல்லப்படுகின்ற அத்தனை வகையான அம்சங்களுடன் அமைய பெற்ற கடவுளாக, அழகு தெய்வமாக, தமிழ் கடவுளாக, வேண்டுவர்க்கு வேண்டும் வரங்களை நல்குகின்ற அற்புத சொருபியாக எல்லாமல்ல முருகவேல் பெருமான் என்றும் தமிழர்களிடையே செல்வாக்கு பெற்று காணப்படுகிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த பெருகலம்பதி ஆலயம் என்பதும் பல அற்புதங்களை தன்னகத்தை கொண்ட மிக சிறப்பான இடத்தில் அமையப்பெற்ற ஆலயமாக காணப்படுகிறது. குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திற்குள் உள்ளடங்குகின்ற இந்த ஆலயம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அண்மித்து காணப்படுவதனால் மட்டக்களப்பு திருகோணமலை எல்லைப் பகுதியிலே இது அதிகமாக காணப்படுவதால் பெருமளவான மக்கள் வந்து செல்கின்ற இடமாக காணப்படுகிறது. அத்தோடு வருடம் முழுவதுமாக மகாவலியினுடைய கிளையாறுகள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற பெருகல் கங்கை, அதாவது மகாவலி ஆற்றினுடைய ஒரு கிளை இவ்விடத்திலே ஓடிக்கொண்டிருப்பது இதனுடைய தீர்த்தத்தை பல மடங்கு சிறப்பிப்பதாக காணப்படுகிறது. எவ்வாறு முகிலை கிழித்து கொண்டு கடல் மேலே மெல்ல மெல்லமாக எழுகின்ற சூரியனை போன்று இப்பொழுது கோபுர வாசலினூடாக அங்கே முருகவேல் பெருமான் கம்பீரமாக சூரிய உதய காட்சி போன்று இப்பொழுது அவரது காட்சியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாமல்ல முருகவேல் பெருமான் தீர்த்தோற்சவத்திற்காக எழுந்திருக்கிறார். உண்மையில் அருளர்கள் சொல்லப்படுகின்ற தீர்த்தோற்சவத்திலே பெருமான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இப்பொழுது மகாவலி கங்கையினுடைய புண்ணிய நதிக்கரிலே தீர்த்தமாடுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். இது சொற்ப நேரத்திலே இந்த தீர்த்தோற்சவம் தொடர்பான பல்வேறு காட்சிகளை உங்களோடு வழங்குவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காத்திரங்கள் தொடர்ந்தும் தீவிர வேலைவழிக்கு உங்களது ஆதரவை தாருங்கள். பெருகலம்பதி சித்திர சுவாமி ஆலயத்தில் நடைபெறுகின்ற தீர்த்தோற்சவம் தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் காணொலி மூலமாக உங்களுக்கு காத்திருக்கின்றோம். நன்றி. நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியிலே பாரம்பரிய மேளம் ஒருவர் அடித்து வருவதை பார்க்கிறீர்கள். இது பெருகளிலே இப்பொழுதும் வாசிக்கப்பட்டு வருகின்ற பாரம்பரிய மேளமாகும். அத்தோடு இலங்கையினுடைய நாலாபுறங்களிலிருந்து ஏராளமான அடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பாத யாத்திரையாக பெருகலம்பதியானுடைய பாத தரிசனம் காணுவதற்காக வந்திருந்தார்கள். இந்த முருகப்பெருமானுடைய காட்சியிலே இந்த ஜன வெள்ளத்தின் மத்தியிலே ஏராளமான வேல்கள் வந்து தற்பொழுது பெருகலம்பதி ஸ்ரீ சித்திர சுவாமி ஆலயத்திலே தீர்த்தோற்சவம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபடி இப்பொழுது எல்லாம் முருகவேல் பெருமான் மகாபலியினுடைய கங்கக்கரை தீர்த்தக்கரையை இப்பொழுது அடைந்திருக்கின்றார். இப்பொழுது முருகப்பெருமான் தீர்த்தமாடுவதற்கான பூர்வாங்க கிரியைகளை இப்பொழுது ஆச்சரிய பெருமக்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான இங்கே குழுமியிருந்து இந்த தீர்த்தோற்சவத்திலே பங்கேற்றுக் கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில்
முழுமதி அன்னமாறு முகங்களும் முன்னாங்காகும் விழிகளின் அருளும் வேலும் வேறுள்ள படையின் சீரும் அழகிய கரமீராறும் மணிமணி தண்டையார்க்கும் சொல்லுமலர் அடியும் கண்டான் அவன்தவன் வார்த்தைகளால் சொல்ல முடியாதவை. அதன் அடிப்படையிலே கடந்த 18 நாட்களாக நடைபெற்ற இந்த மகோற்சவ பெருவிழாவானது இன்றைய தினம் தீர்த்தோற்சவத்துடன் நிறைவேறுவதற்காக இறுதி தருணங்களை அண்மித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே பார்த்தால் தெரியும், மகாவலியினுடைய அந்த கரை பகுதி முழுவதுமாக பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இப்பொழுது கங்கக்கரையிலே சங்கமமாயிருக்கிறார்கள். இப்பொழுது முருகப்பெருமானுக்கான கிரியைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரோகரா பேரழிகள் இப்பொழுது அண்டத்தை பிளக்கின்ற வகையிலே இங்கே எழுப்பப்பட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரோகரா பெருகலம்பதியிலே வீட்டிருக்கின்ற வேலவனுடைய திருவருள் கடாச்சரத்தால் ஈர்க்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இப்பொழுது எம்பெருமானுடைய தீர்த்தோற்சவத்தில் காணுவதற்காக மிக ஆவலாக நிற்கின்ற இறுதி கணங்களைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் பெருகலம்பதி ஆலயத்தினுடைய கொடியேற்ற நாள் முதல் ஏராளமான அடியவர்கள் இலங்கையின் நாலாபுறங்களிலுமிருந்து பாத யாத்திரையாக வேல்களை தாங்கியவாறு வேல் பஜனைகளை இசைத்தவாறும் முருகவேல் பெருமானுடைய ஆலயத்தை வந்தடைந்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அருளல் என்று சொல்லப்படுகின்ற தீர்த்தோற்சவ நிகழ்விலே மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இப்பொழுதோ தீர்த்தோற்சவத்திற்காக எம்பெருமானுக்கான விசேட கிரியைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலிலே அடியவர்களின் பாதுகாப்பு கருதி இப்பொழுது கடற்படை இலங்கையினுடைய கடற்படையினரால் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதாவது மகாவலி கங்கை கரையை பொறுத்தவரை முதலர்களினுடைய நடமாட்டம் அதிகமாக காணப்படுகின்ற பகுதியாக காணப்படுகிறது. அதனால் எந்த ஒரு அடியவர்களுக்கும் சிறிய அசம்பாவிதங்கள் நடந்தக்கூடாது என்ற விடயத்திலே இலங்கை கடற்படையும் போதியளவான பாதுகாப்பை அங்கே வழங்கி கொண்டிருப்பதை காணக்கூடியது. அந்த காட்சியை நான் இதற்கு பின்னர் இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இன்னும் ஒரு சில கணப்பொழுதில் முருகப்பெருமான் தீர்த்தோற்சவத்திற்காக எழுந்தருளி அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க இருக்கின்றார். இந்த ஆலயத்தினுடைய அமைவிடம்தான் அனைவருடைய மனங்களையும் அதிகமாக ஈர்த்திருக்கிறது சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிக பறந்து விரிந்த அழகான வீதிகளும் மர நிழல்களும் குளிர்ச்சியான கங்கை கரையும் பிரதான வீதிக்கு அண்மித்து இருக்கின்ற இந்த ஆலயம் என்பதனால் அதிகளவான மக்கள் எந்தவித சிரமங்களும் இன்றி வந்து செல்லக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுவதால் வருடம் முழுவதுமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசித்து செல்கின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகிறது. அத்தோடு இந்த முருகவேல் பெருமானுடைய பெருகலம்பதி ஆலயத்தினுடைய வரலாற்று பக்கங்களை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது உண்மையில் நல்லநாய செட்டியாருக்கு கனவிலே தோன்றி பல அற்புதங்களை நிகழ்த்தி அவருக்கு இருந்த மிக பாரிய நோயையும் தீர்த்து அருள் பாலித்த ஒரு கடவுளாக இந்த முருகவேல் பெருமான் காணப்படுகிறார். அதனால் இந்த முருகவேல் பெருமானை நாடி வருகின்ற பல அன்பர்கள் அவர்கள் மனநிறைவோடு மன நிம்மதியோடு அப்பனுடைய அருளை உச்சரித்து செல்லக்கூடிய பல்வேறு சம்பவங்களை நாங்களும் கண்முன்னாலே கண்டு கொண்டோம் என்ற அடிப்படையிலே இது ஒரு மருந்து மதமாக, அதாவது நலிவுற்ற வாடிய மக்களுக்கான ஒரு ஆறுதலை தருகின்ற ஒரு தலமாக இந்த தலம் காணப்படுவதை நாம் சிறப்பாக சொல்ல வேண்டும். இப்பொழுது கங்கையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது இறங்கி அங்கே இருக்கின்றார்கள். முருகல் பெருமானுடைய வேலாயுதம் கம்பீரமாக அனைத்து மனித தலைகளையும் தாங்கி மேலே காணப்படுகிறது. அது எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், எல்லா மக்களையும் நான் இந்த வேல் கொண்டு எனது முந்தானையிலே வைத்து எனது நிழலிலே வைத்து அனைவரையும் பாதுகாப்பேன், அனைவருக்குமான அடைக்கலங்களை கொடுப்பேன் என்ற அடிப்படையிலே தான் முருகல் பெருமானுடைய வேலெல்லாம் மேலே காட்சி தர எல்லா அடியவர்களும் அரோகரா அரோகரா என்ற ஓசைகளை எழுப்பிய வண்ணம் இப்பொழுது மகாவலி கங்கையினுடைய அந்த கங்கைக்குள்ளே எல்லாம் இறங்கி அங்கே காணப்படுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இலங்கை கடற்படையும் அடியோடைய பாதுகாப்பு கருதி அந்த முகமாக சிறிய ரக படகுகளிலே கண்காணிப்புகளை செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எழுந்து நடக்கவே முடியாத வயது முதிர்ந்த பல அம்மாக்களையும் அப்பாக்களையும் பார்க்கிறோம். அவர்கள் உருகி உருகி முருகா முருகா என்று கண்களால் கண்ணீர் வடித்து வழிபடுகிறார்கள். அவர்கள் மனதிலே இந்த முருகப்பெருமானுடைய சக்தி எவ்வளவு பதிந்திருக்கின்றது என்று பாருங்கள். பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை கால்நடையாக கடந்து வருகின்ற பொழுது அதில் ஏராளமான சிறியவர்கள் முதியவர்கள் என பலரும் உள்ளடங்கி முருகவேல் பெருமானை நாம் தம் கால்களால் நடந்து சென்று காண வேண்டும் என்ற அந்த வைராக்கியமான பக்தியோடு அவர்கள் வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஏற்படுகின்ற பக்திமயமான ஊற்றுக்களினுடைய வெளிப்பாடுதான் என்று கூற வேண்டும். இப்பொழுது கங்கை கரையிலே கம்பீரமாக வேலெல்லாம் மேல் நோக்கி தூக்கி வைக்கப்பட்டிருக்கிற சூழலிலே அங்கே நீர்கள் தெளித்து இறுதி நிமிடங்கள் இப்பொழுது தீர்த்தமாடுவதற்கான கணங்களை நோக்கி மெல்ல மெல்லமாக நகர்கின்ற பொழுது
ஏராளமான அடியவர்களும் அதற்காக தயார் நிலையிலே முருகவேல் பெருமான் எங்கே தீர்த்தமாடுகிறார், அடுத்த கணம் நாங்களும் இந்த கங்கையிலே மூழ்கி எழுந்திட வேண்டும், எம்பெருமானோடு சேர்ந்து நாங்களும் தீர்த்தமாடி அவன் அருளை பெற வேண்டும் என்று இங்கே ஏக்கத்தோடு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இனம் மதம் மொழி கடந்து இங்கே நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய மகோற்சவங்களும் வெறுமனே ஆகம நியதி கிரியைகள் என்பதற்கு அப்பால் மிகப்பெரிய சமூக ஒன்றுகூடல்கள் எல்லாம் ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் சமூகங்களுடைய ஐக்கியமும் பரஸ்பர புரிந்துணர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இதனால் ஒற்றுமையும் பல நட்புறவுகளுடைய ஒன்றுகூடலும் இங்கே ஏற்படுகிறது. ஆலயங்கள் என்பது அனைத்துக்குமான நிலைக்கடன் என்று கூறுகின்ற விடயம் உண்மையில் நிதர்சனமான உண்மை என்றே நாம் கூற வேண்டும். இப்பொழுதோ அங்கே நீர்கள் தெளித்தெறியப்படுகிறது. ஆச்சாரியர்களால் அடியவர்கள் மெல்ல மெல்லமாக இந்த தீர்த்தமாடலுக்கு தம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது மேலும் மேலும் அடியவர்கள் இங்கே வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதனால் இந்த நீர்நிலையில் சில வேளைகளில் தவறை விழுந்தால் கூட நாம் உயிரோடு மீள்வது கஷ்டம் என்கின்ற அளவிற்கு இங்கே நிறைவான மக்கள் இங்கே குவிந்து போயிருக்கிறார்கள். அதனால் வயது முதிர்ந்தவர்கள் சிறிய குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது கங்கை கரையிலே தான் இருக்கிறார்கள். ஏனையவர்கள் இப்பொழுது தீர்த்தமாடுவதற்கான கங்கையிலே குழுமியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம். தீர்த்தமாடுவதற்கான அந்த கணங்களை நான் உங்களுக்கு நேரலை மூலமாக தருவதற்கு காத்திருந்தேன். எனினும் இங்கே இருக்கின்ற நெட்வொர்க் பிரச்சனை காரணமாகத்தான் இவற்றை காணொலியாக பதிவு செய்து உங்களுக்கு தர இருக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், அடியவர்கள் அனைவரும் தமது இந்த மகோற்சவ விழாவினுடைய மிக உன்னதமான தருணமாக இருக்கின்ற தீர்த்தமாடலிலே தம்மை மறந்து இங்கே தீர்த்தமாடி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நல்ல விஷயம் ஐயா. கழிச்சிட்டேன். அவ்வளோ போதும். அரோஹரா சாமி, அரோஹரா 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 சாமி அரோஹரா சாமி அரோஹரா அரோஹரா அரோஹரா
ரோஹரா 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 மணல் மணல் அவ்வளவு தண்ணி ஆகல ஓ சரியான சார் நம்மப்பா ஒழுங்கா குளிக்க முருகவேல் பெருமான் என்பவர் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் என்பது புராணங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்க விடயமாக இருக்கிறது. அவற்றை நிஜத்திலே நிரூபிக்கக்கூடிய வகையிலும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் முருகப்பெருமானுடைய அருளாடல் என்பது மிக சிறப்பாக இடம்பெற்றிருப்பது என்பதை நாம் ஆலயங்களிலே காண்கின்ற ஆங்காங்கே சில அன்பர்கள் மூலமாக கிடைக்கின்ற தகவல் மூலம் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது முருகவேல் பெருமான் தீர்த்தோற்சவத்தில் எழுந்தருளி எல்லா மக்களுக்கும் அருள் பாலித்து விட்டு பொன்முறுவல் பொங்க இப்பொழுது பிரதான ஆலயத்தை நோக்கி நகர்ந்து செல்கின்றார். ஆம், தூடலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற கோபுர வாசலுக்கு ஊடாக முருகவேல் பெருமான் கம்பீரமாக தீர்த்தோற்சவத்திலே எல்லா மக்களுக்கும் அருள் பாலித்து விட்டு மெல்ல மெல்லமாக நகர்ந்து வருகின்றார். ஆம், இந்த 2024ஆம் ஆண்டு மகோற்சவ விழாவினுடைய மிக சிறப்பான நிகழ்வாக இருக்கிற தீர்த்தோற்சவம் நிறைவு பெற்றிருக்கின்ற தருவாயிலே அனைத்து மக்கள் வாழ்விலும் எந்தவித குறைகளுமின்றி சீரின் சிறப்போடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வெல்ல வெறுகலம்பதியானை வேண்டுவதோடு இந்த மகோற்சவ காலங்களில் எல்லா வகையிலும் உண்மையில் இந்த ஆலயத்தை சிறப்பிக்க பாடுபட்ட அத்தனை பேருக்குமாக தீவரை வலையொலி சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கும் எல்லாம் வெல்ல வெறுகலம்பதியானுடைய அருளாசி கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு அன்பான அடியவர்களே, நீங்களும் ஆன்மீகத்திற்பால் ஒரு சிறந்த ஒரு அனுபவத்தை பெற வேண்டுமாக இருந்தால் வெறுகலம்பதி ஆலயத்தினுடைய அமைவிடம் சென்று பாருங்கள். அங்கே இருக்கிற தீர்த்தக்கரையிலே நீங்கள் நீராடி மகிழுங்கள். முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் மிக சிறப்பாக இடம்பெறுகின்ற ஆலயங்களிலே இந்த வெறுகலம்பதி ஆலயம் என்பது மிகவும் சிறப்பானது. பாருங்கள், கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தின் மட்டக்களப்பு மாவட்ட எல்லையை அண்டியிருக்கின்ற மிக சிறப்பான ஆலயமாக இருக்கிறது. போக்குவரத்து வசதிகளும் இங்கே இருக்கிறது. இங்கே ஆலயத்திலே தினந்தோறும் 3 வேளை பூசைகள் இடம்பெறுகிறது. ஆகவே அந்த பூசைகளும் நீங்கள் பங்கு கொண்டு எல்லாம் வெல்ல முருகவேல் பெருமானுடைய அருளாசி பெற்றுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். முடிந்தவரை வெறுகலம்பதி ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கணங்கள் தொடர்பாகவும் என்னால் ஆவணப்படுத்தப்பட்ட பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு ஆலய மகோற்சவ விழாவின் போது மேலும் பல சிறப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்றுக் கொள்கின்றேன். பல விடயங்களை உங்களுக்கு காண்பிக்க முடியாமல் போனமையிட்டு வருந்துகிறேன். மீண்டும் எதிர்காலத்திலே எமது தீவிர வலையொலி மூலமாக முழுமையான காணொலியை தருவதற்கு நான் முயற்சிக்கின்றேன் என்று கூறி உங்களது விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் கனரூபன். நன்றி நண்பர்களே, நன்றி.